வடகறி இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு வடகறி வேணுமோ நம்ம அந்த அளவுக்கு பருப்பை ஊற வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் ஒரு டம்ளர் வந்து கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட இதை ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சு எடுத்ததை வந்து மிக்ஸி பவுலில் ஆட் பண்ணி நம்ம கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பேஸ்ட்டு விழுந்த வந்து அதில் போட்டுட்டு, ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து பொடியாக நறுக்கிட்டு கொஞ்சமாக சால்ட் உப்பு போட்டு நல்லா கட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். வடை மாவு அரைக்கிற பதத்துக்கு தான் அரைக்கணும். ரொம்ப தண்ணியாக அரைச்சிடக்கூடாது. கடாயில் ஆயில் கொஞ்சமாக விட்டுட்டு நம்ம வடை எப்படி போடுவோமோ அதே போல் நல்லா தட்டி போட்டுக்க வேண்டியது தான். வடை வந்து நல்லா முழுசாக வெந்து வர அளவுக்கு இருக்கக்கூடாது. கொஞ்சம் அரை வேக்காடாகவே இருந்தாலே போதும். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் விட்டாலே போதும். நம்ம முழுகிற அளவுக்கு எண்ணெய் விடணுன்ற அவசியம் இல்லை. வெந்து வந்த வடையை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சு நல்லா நம்ம கையால் மசிச்சு எடுத்து ஓரமாக வச்சுக்கிட்டு, ஆல்ரெடி நம்ம வந்து பொரிச்சு எடுத்த கடாயிலே வந்து கொஞ்சமாக ஆயிலை எடுத்துகிட்டு கொஞ்சம் தேவையான ஆயிலை மட்டும் வச்சுக்கிட்டு மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து பட்டை, இலை, பிரிஞ்சி இலை, அப்புறம் சோம்பு 1/2 ஸ்பூனு, 2 கிராம்பு போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் மசாலா ஐட்டம் சேர்த்துருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து மசாலா ஐட்டம் கொஞ்சமாக இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. ஆனியன் வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கலாம். 3 பெரிய வெங்காயத்தை வந்து நான் பொடியை நறுக்கி போட்டிருக்கேன். அரை தக்காளி, 2 பச்சை மிளகாவை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு உதுத்த வடையை வந்து அதில் போட்டு நல்லா கலரி விட்டுறணும். மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூனு, தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா கலரி விட்டுறலாம். ஆனியன் அதிகமாக போட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். தக்காளி கண்டிப்பாக அரை தக்காளிக்கு மேலே போடாதீங்க, புளிப்பு டேஸ்ட்டு வந்துடும். நல்லா மிளகாத்தூள் போட்டோன்னே நல்லா கலரி விட்டுட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து குழம்பு தேவையோ வடகறி அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பூரி சப்பாத்தியாக இருந்தால் வந்து கொஞ்சம் கட்டி பதத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி போல் இருந்தால் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து இட்லிக்காக இந்த வடகறி செய்கிறதால வந்து நான் கொஞ்சம் தண்ணியாக தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இட்லிக்கு வந்து நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும். பூரி சப்பாத்திக்கு வந்து அப்படியே ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு தண்ணி பதத்தில் இருந்தால் இட்லிக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சிம்பிளான வடகறியை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.